நித்யானந்தா 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 நித்யானந்தா. பழம்பெருமை வாய்ந்த பாரத தேசத்தின் தீர்க்கதரிசிகள் புராதன அன்னப்பறவையை பற்றி பேசியும் எழுதியும் உள்ளனர். அந்த உன்னதமான அன்னப்பறவையை பரமஹம்சா என்றும் கூறுவர். கூட்டுக்குள்ளிருந்து வெளிவரும் போதே தரையை தொடாமலேயே உயரே பலகாத தூரம் பறக்கும் வல்லமை வாய்ந்தது இந்த மகோன்னத பறவை. அந்த மகா சக்தியுடைய மனிதர்களை, ஆன்மீக சக்தியுள்ள ஆன்றோர்களை, தங்களை தாங்களே உணரும் திறன் வாய்ந்த சான்றோர்களை நாம் பரமஹம்சர் என்போம். ஏனென்றால் அவர்கள் உள்ளுக்குள்ளேயே ஆன்ம ஒளியை சுயம்பாக ஏற்றிக்கொள்ளும் பேர் பெற்றவர்கள், காலத்தை வென்றவர்கள். பூவுலகின் மாய வலைகளுக்குள் சிக்காமல், ஆசாபாசங்களுக்கு பிடிபடாமல் அறியாமையிலிருந்து அகன்றவர்கள். நினைவிற்கெட்டாத காலந்தொட்டே இந்தியா ஆத்ம ஞானம் காட்டும் புனித பூமியாக, தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இவ்வுலகிலேயே இல்லாத தவத்திரு நாடாக விளங்கி வருகிறது. உண்மையில் நம் மத நூல்கள் பாரத் என்றே நம் இந்தியாவை சுட்டிக்காட்டியுள்ளன. இப்பெருமைமிகு பாரதத்தில் பரமஹம்சர்களும் தவசிகளும் முனிவர்களும் தெய்வ அவதாரங்களும் அவதரித்து வழிகாட்டிக் கொண்டே இருக்கின்றனர். இத்தகைய குருமார்களுள் ஞானமடைந்து கடவுளுடைய கருணையைப் போன்று இரக்கம் மிக கொண்டவராய், ஆத்ம ஞானத்தில் சிறுவயது முதலே நிலை பெற்றவராய், நமக்கு வழிகாட்டியாய் திகழ்ந்து கொண்டிருப்பவர்தான் பரமஹம்ச நித்யானந்தர். கோட்டி சூரிய ஸ்வரூபிணம் ஆனந்த கந்த ஈஸ்வரம் பக்த ஹிருதய நிவாசினம் நித்யானந்தம் நமோஸ்துதே. கோட்டி சூரிய ஸ்வரூபிணம் ஆனந்த கந்த ஈஸ்வரம் பக்த ஹிருதய நிவாசினம் நித்யானந்தம் நமோஸ்துதே. நீலகண்டா பிரணவ மர்மா பரமஹம்ச நித்யா ராஜ ராஜ தியான பீட நித்ய புரி பகவான். நீலகண்டா பிரணவ மர்மா பரமஹம்ச நித்யா ராஜ ராஜ தியான பீட நித்ய புரி பகவான். நீலகண்டா பிரணவ மர்மா பரமஹம்ச நித்யா ராஜ ராஜ தியான பீட நித்ய புரி பகவான். இந்தியாவின் உயர்மிகு மாந்தரில் ஒருவராய், லட்சோப லட்ச மக்களின் மனதில் இடம்பெற்றவராய், தனது எளிய தத்துவங்களான அழியா பேருண்மையின் அருள், தியானம் இவையே ஆத்மானுபூதி அடையும் உண்மை வழியாம் என்று கூறி வழிகாட்டும் மகான் இவர். தியான முறைகள் சமநோக்கு, சமபுத்தி, தர்மம், பரந்த அன்பு, மனதினால் செம்மை பெற்று சீர்மிகு உடல் ஆரோக்கியம், புதிய புதிய பயன்மிகு உத்திகள் இவையே ஒருவனுடைய வாழ்க்கை பாதையில் அவனது சுய தரிசனம் அல்லது ஆத்மானுபூதி அடைய உதவும் என்று வழிகாட்டுகிறார். நினைத்தாலே முக்தி தரும் ஆன்மீக நகரான திருவண்ணாமலையில் அருணாச்சலம் லோகநாயகி தம்பதியருக்கு இரண்டாவது மகனாக ராஜசேகரன் எனும் பெயரில் அவதரித்தார். திருவண்ணாமலையை திரு அண்ணாமலை என்றும் அழைப்பர். நம் சுவாமிகளின் வாக்குப்படி திருவண்ணாமலையே சிவன், சிவனே திருவண்ணாமலை. உண்மையை தேடும் ஞானிகள் 2000 வருடங்களுக்கும் மேலாக தமிழ்நாட்டின் ஒரு மூலையில் இருக்கும் இந்த திருவண்ணாமலையில் தீபம் போல ஞான ஒளி அளித்து வருகின்றனர். ஆன்மீகத்தை தேடும் ஞான பறவைகளின் வேடன் தாங்கள்தான் இந்த புனித தலம். அருணகிரிநாதர் முதல் விருப்பாட்சி தேவர், பகவான் ஸ்ரீரமணர் முதலானோர் இந்த மண்ணில் தங்கிதான்
மனிதகுலத்தின் அமைதிக்கு பாடுபட்டு அருளாசி வழங்கி வந்தனர். அவர்கள் ஏற்றிய ஞான தீபம் இன்றும் தொடர்ந்து பிரகாசமாக ஒளி வழங்கி வருகிறது. சுவாமிகளின் ஜாதகத்தை கணித்த ஜோதிடர் ஒரு நாள் இவர் உலக வாழ்க்கையை துறந்து சந்நியாசி ஆகிவிடுவார் என்று கணித்தார். தங்கள் மகன் சந்நியாசி ஆகிவிடுவான் என்று தெரிந்த பெற்றோர்கள் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளானார்கள். ரகுபதி யோகியால் ராஜசேகரனின் 10வது வயதில் அவருக்கு தீட்சை தரப்பட்டது. தீட்சை பெற்ற அதே கணம் ராஜசேகரனுக்கு பராசக்தியின் தரிசனம் கிடைத்தது. தான் தரிசித்த பராசக்தியின் உருவத்தினை வீட்டிற்கு சென்று மாவுக்கல்லில் செதுக்கினார் ராஜசேகரன். ஆழ்ந்த கடவுள் பக்தையான மாதாஸ்ரீ குப்பம்மாள் ராஜசேகரனின் பாட்டியின் நெருங்கிய தோழி. ராஜசேகரனின் உயரிய பெருமைமிகு எதிர்காலத்தை தன் நுட்பமதியால் உணர்ந்தவர். அவர் ராஜசேகரனின் உள் விழிப்புணர்வுக்கு உரமிட்டு வந்தார். ஒரு நாள் பிரார்த்தனை செய்யும் போது ராஜசேகரனின் மனதில் ஒரு அற்புத முக்கோண வடிவ தரிசனம் கிடைத்தது. அதை அவர் செப்பு தகட்டில் செதுக்கினார். அந்த வடிவம் அண்ட சராசரங்களின் வடிவமைப்பாக விளங்கும் ஸ்ரீ சக்கரம். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், அன்னை சாரதா தேவி போன்ற ஆன்மீக தோன்றல்களே ராஜசேகரனுக்கு ஆன்மீக தூண்டுதலாக இருந்தனர். ராஜசேகரனுக்கு 12 வயது. ஒரு நாள் பவளப்பாறையில் பௌர்ணமி மாலையில் தியானம் செய்த வேளையில் அவருக்கு ஒரு புது அனுபவம். கொஞ்சம் கொஞ்சமாக உடல் என்ற உணர்வு அவருக்கு உறைய ஆரம்பித்து சட்டென ஏதோ திறந்து கொண்டதை போன்ற உணர்வு. தனி மனிதன் என்ற எண்ணம் காற்றில் கரைந்து அவரே எல்லாமாக உணர்ந்தார். அவரை சுற்றி இருந்த 8 திசைகளையும் ஒரே நேரத்தில் தெளிவாக பார்க்கவும் உணரவும் அவரால் முடிந்தது. இந்த 12 வயதில் எடுத்த ஆன்மீக தாகம் 17 வயதில் கரை புரண்டு ஓடியது. அப்போது வீட்டை விட்டு வெளியேறினார். சில காலம் ஆன்மீக ஸ்தாபனம், சில காலம் மலைகளில் உறக்கம் என காலம் அவரை தாளாட்டியது. இமயம் முதல் குமரி வரை பல தீர்த்த ஸ்தலங்கள், கோவில்கள், புராதன சிறப்புமிக்க இடங்கள் என யாத்திரை புரிந்தார். இந்தியாவின் குறுக்கும் நெடுக்குமாக 2000 கிலோமீட்டருக்கு மேல் நடந்தார். மேற்கே துவாரகா, கிழக்கே கங்கை நதியோரம், நேபாளம் என 7 ஆண்டுகள் புனித யாத்திரை மேற்கொண்டார். இடுப்புக்கு ஒரு காவித்துணி, தோளுக்கு ஒரு காவித்துண்டு, கையில் கமண்டலம், கழுத்தில் ருத்ராட்ச மாலை, இவைகளே அவரிடம் இருந்த உடைமைகள். அடுத்த வேளை உணவுக்கு சேமிக்க கூடாது என்ற உறுதியுடன் காலத்தோடு கைகோர்த்து நடந்தார். கங்கோத்ரிக்கு அருகில் நம் ராஜசேகரன் தவமேற்றுக் கொண்டிருந்த போது அவர் அமர்ந்திருந்த இடத்தினை ஜடாதாரியான கட்டுடலும் நீண்ட தலைமுடியும் தெய்வீக தன்மையை பிரதிபலிக்கும் முக அமைப்பும் பாவமும் கொண்டவராக ஒரு மனிதர் தோன்றினார். அவர் சுவாமிகளை பார்த்து பரமஹம்ச நித்யானந்த என்ற வார்த்தைகளை உதிர்த்தவாறு கடந்து சென்றார். அவர்தான்